கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் உன் தீவெட்டி ஆயத்தமாம் என்னும் தலைப்பில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ளதான வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போன 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்களோ தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீவெட்டி அல்லது விளக்கு என்பது இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் ஒரு கருவி என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதை போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு எரிகிற விளக்கை போல் இறைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்று அநேகருடைய ஆவிக்குரிய விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருக்கின்றன அல்லது அணைந்து போன நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவிக்குரிய விளக்கு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதி அன்பில் இருந்த அக்கினி ஜுவாலையோடு எரிகிறதா அல்லது உலக காற்றினால் அணைந்து போய்விட்டதா? நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறோமா அல்லது நாமே இருளில் தடுமாறி கொண்டிருக்கிறோமா? விளக்கு அணைவதற்கான சில முக்கிய காரணங்களை நாம் பார்க்கிற பொழுது, முதலாவது எண்ணெய் குறைவு, அதாவது பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் இல்லாமை. அதாவது புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் இல்லாது போனது போல பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போகிறது. இதனால் தான் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இனி இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது, விளக்கின் திரி சரியாக இல்லாமையினாலே, அதாவது இருதயத்தில் சுத்தமில்லாத ஒரு தன்மை, அதாவது விளக்கின் திரி அழுக்காக இருந்தால் சரியாக எரிகிறதில்லை. அதுபோல பாவத்தினால் அழுக்கடைந்த இருதயம் இந்த தேவ ஒளியை சரியாக பிரதிபலிக்காது. இதனால் தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. இனி மூன்றாவது காரணமாக பார்க்கிற பொழுது, உலக இச்சைகளாகிய காற்று. நம்முடைய அந்த ஆவிக்குரிய ஜுவாலையை அணைக்க முயற்சிக்கிறது இந்த உலக இச்சைகளாகிய காற்று. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும் என்று இயேசு எச்சரித்தார். நாம் உலகத்தார் அல்லவே, நாம் உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது நம்மை பகைக்கிறது. இனி நான்காவது காரியமாக நாம் பார்க்கிற பொழுது, ஜெப வாழ்க்கையின் குறைவு. அதாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற கட்டளையை மீறும் போது விளக்கு எரிய தேவையான எண்ணெய் பெற முடியாமல் போகிறது. பிரியமானவர்களே, இனி ஐந்தாவது காரியமாக நாம் தியானிக்கிற பொழுது, வேத வாசிப்பின் அலட்சியம். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அதாவது வேதத்தை நாம் வாசிக்காத போது இருளில் நடக்க நேரிடுகிறது. இனி இந்த விளக்கை எரிய வைப்பது எப்படி? முதலில் திரியை சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது பாவ அறிக்கை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும்
நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எனவே தினமும் தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து சுத்தமான இருதயத்தோடு நாம் அவரை நாட வேண்டும். அடுத்ததாக தினசரி எண்ணெய் நிரப்புதல் அவசியம். அதாவது பரிசுத்தத்திற்காய் காத்திருத்தல் அவசியம். ஆவியினாலே நிறைந்திருங்கள். ஆகையால் தினமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்தமாகுதலை அந்த ஒரு தேவ பயத்தோடு பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் இந்த காற்றுகளில் இருந்தெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தல் அவசியம். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் நமக்கு ஊக்குவிக்கிறது. பிரியமானவர்களே, அதோடு விழிப்பும் ஜாக்கிரதையும் அவசியம். ஆகையால் விழித்திருங்கள். மணவாளன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறீர்களே. எனவே கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் விழிப்போடு காணப்பட வேண்டியது அவசியம். இன்னும் எரியும் விளக்கின் பலன்களை நாம் பார்க்கிற பொழுது, முதலாவது தனிப்பட்ட வாழ்வில் ஒளி பெறுவோம். அதாவது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அமைகிறது. பிரியமானவர்களே, இனி இரண்டாவதாக பார்க்கிற பொழுது மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியதாக நம்முடைய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் மாறுகிறது. 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்திலே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி மூன்றாவதாக பார்க்கிற பொழுது கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடிகிறது. அதாவது புத்தியுள்ள கன்னிகைகள் போல மணவாளனாகிய இயேசுவின் வருகைக்கு நாமும் ஆயத்தமாய் இருக்கலாம். நான்காவது காரியமாக பார்க்கிற பொழுது பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்கலாம். அதாவது மத்தேயு 13:43, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் அருளி செய்திருக்கிறது. உன் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். மேலும் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, இன்று உங்கள் ஆவிக்குரிய விளக்கு எப்படி எரிகிறது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். மங்கலாய் எரிகிறதா அல்லது அணைந்து போய்விட்டதா? அப்படியானால் இன்றே தேவ சமூகத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், பரிசுத்தத்திற்காய் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆதி அன்பிற்கு திரும்புங்கள், தேவனை சந்திக்க எப்பொழுதும் விழிப்பாக காணப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் விளக்குகளை ஏற்றி இருளை வெளிச்சமாக மாற்றி அவருடைய மகிமைக்காக பிரகாசமாக எரிய செய்து அளவில்லாமல் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.